டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் பெட்ஸ் வந்து ஏ டு டி, அதாவது ஏலேருந்து டி 2 லெட்டர் விட்டு டிக்கு போகுதான். பி டு இ, அப்போ 2 லெட்டர் விட்டு பாருங்கள், 1 2 2 லெட்டர் விட்டு ஈக்கு போகுது. அதே மாதிரி சி டு எஃப், இந்த மாதிரி 2 லெட்டர் விட்டுட்டே போயிருக்கான். லாஸ்ட்டில் இசட்லேருந்து சி, இங்கே பாருங்கள், இசட்லேருந்து 2 லெட்டர்னால் இப்படி வருது. இந்த மாதிரி அரேஞ்சு ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? ஹவ் வில் ரீரைட் த வேர்டு கேஹெச்ஓஆர். அப்போது இந்த மாதிரி முறையே மாற்றி அமைக்கப்படலை என்னும் கேஹெச்ஓஆர் என்ற வார்த்தை எவ்வாறு மாற்றி அமைக்கப்படும் கேட்குறாங்க. இந்த கொஷின் நல்லா பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அவங்க எழுத சொல்ல ஆல்ரெடி இந்த வேர்டு எழுதிட்டாங்களாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி கேஹெச்ஓஆர் எழுதிட்டாங்களாம். அவங்களை ரீரைட் பண்ண சொல்கிறாங்க. எந்த வேர்டு இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், கே இருக்கா? அப்போ கே வந்து மாற்றி அமைச்ச வேர்டு. அப்போ எதுலேருந்து வந்திருப்பாங்க? ஹெச்சுக்கு முன்னாடி 2 லெட்டர்னால் இந்த சைடு வரணும். ஓகேவா? அப்போ கேக்கு அவங்க ஹெச் தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஹெச்னா ஹெச்சுக்கு 2 லெட்டர் முன்னாடி என்ன வரும்? இ வரும். ஓகேவா? அப்போ ஓக்கு 2 லெட்டர் முன்னாடினா எல் வரும். 2 டைம் அதே வரும். ஆருக்கு 2 லெட்டர் முன்னாடினா ஓ வரும். புரியுதா? இந்த மாதிரி இருக்கிறத ரீரைட் பண்ண சொல்கிறாங்க. இதை தான் அவங்க இப்படி மாற்றியிருப்பாங்க. அவங்களை ரீரைட் தான் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அலோ தான் இந்த சம்முக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.